ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி இருக்கவங்க 4 பேர் 4 விதமாக வந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அவங்கள பற்றி தான் வந்து பேச போகிறோம். என்னை பிடிச்ச நிறைய உள்ளவங்க லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப்பில் வந்து தப்பான வழியில் போனால் மட்டும்தான் வந்து தப்பு. யூடியூப்பில் வீடியோ போடுற, உனக்கு எதுக்கு இதெல்லாம், உனக்கு இதெல்லாம் இது தேவையா இந்த வயசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சில பேர். அவங்களுக்காக இந்த பதிவு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். ஓகே. என்னுடைய வீட்டுக்காரர் வந்து என் பொண்டாட்டியோ என் பசங்களோட ஹாப்பினஸ் தான் வந்து அவருக்கு வந்து ஹாப்பி. ஓகேவா? எந்த மாதிரி கேரக்டர், எப்படி வீடியோ போடுவேன், எப்படி இருப்பான்றது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. அதனால தான் வந்து ஃபோன் வாங்கி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்ததே எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை யூடியூப்பில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அதனால் வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் பண்ணி வந்து கொடுத்தாங்க. ஸோ சில பேர் வந்து பிடிக்காதவங்க ரிலேட்டிவ்லேயே சரி, அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து நிறைய பர்சனலான விஷயம்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னே வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையா, நீ வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? அது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயம். அவங்க ஃபேமிலியில் 1008 பிரச்சனை இருக்கும். அவங்களுடைய பர்சனல் விஷயம். அவங்க எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறாங்க. ஓகே, அதில் போய் நம்ம தலையிட முடியாது. அந்த மாதிரி வந்து என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா தப்பாக தான் வந்து தெரியும். இது வரைக்கும் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1100 வீடியோ வந்து போட்டிருக்கேன். 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். காசு சம்பாதிக்கிறதை தாண்டி எனக்கு இது ஒரு வந்து மெமரி. என்னுடைய பொண்ணு வந்து வீடியோ வந்து குழந்தையில நிறைய வீடியோ வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து லாக் ஆகிடுச்சு. அந்த வீடியோ எல்லாமே வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துலாம் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு இதெல்லாம் ஒரு மெமரி எடுத்து பார்க்கறதுக்கு. ஓகே. அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுப்பேன். எனக்கு வந்து 2 பசங்களை வச்சு எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ நானும் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்ற எனக்கு மனசுக்குள்ளே வந்து தோணும். அதாச்சும் எனக்கு பிடிக்கிற என்னோடய பசங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தாண்டி டைம் இருக்கும்போது தான் வந்து நான் வந்து வேலை வெட்டியே இல்லாமல் வீட்டை எந்த வேலையும் பார்க்காமலாம் வந்து வீடியோ எடுத்து போடல. எல்லா வேலையும் பார்த்துக்கின்னு என்னுடைய வேலையை பார்த்துக்கின்னு மட்டும்தான் வந்து வீடியோ வந்து அது கிடைக்கிற டைமில் தான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன். ஓகே. அந்த காசு சம்பாதிக்கிற நோக்கத்தோடு அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு வந்து மெமரி. 1100 வீடியோ போட்டதில் வந்து இதுவரையும் தப்பான வீடியோ வந்து ஏதாச்சும் போட்டிருக்கேன்னா நீங்கள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். என்னை வந்து நீ ஏன் யூடியூப்பில் வீடியோ போடுற, நீ உனக்கு எதுக்கு தேவையானு கேட்குறவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. 1100 வீடியோவில் வந்து நான் வீட்டில் என் பசங்க கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், நான் எங்கே வந்து வெளில போகிறோம், என்னுடைய ப்ரெக்னன்சி ஸ்டோரி, வீட்டில் என்ன சமைக்கிறேன், இதை தாண்டி வேறு ஏதாச்சும் வீடியோ இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா வந்து வீடியோவில் வரது வந்து அவருக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்து வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி நான் வந்து போடுறேன். ஓகே. அதை விட்டுட்டு வெளில ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் போய் அட்டன் பண்ணும்போதோ என்கிட்ட நான் வந்து வீடியோ போடுறேன். என்னோடய கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னா வெளில போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போதோ ஏதாச்சும் ஒரு வேலையில் இருக்கும்போதோ வெளில பார்க்கும்போதோ அவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கா, அதுதான் வந்து அந்த வீடியோ போடுறாளே, ஷார்ட்ஸில் டான்ஸ் ஆடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத வந்து வார்த்தைகள் வந்து சொல்கிறீங்க. அதை வந்து என் வீடியோ பார்க்குறீங்க இல்லைங்களா, அப்பயே கீழே வந்து கமெண்ட்டுன்னு இருக்கும் பாரு, அதில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு எந்த அவசியமே இல்லையே. அவரே ஃபஸ்ட்டு எந்த வீடியோவும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து டைம் இருக்காது. நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், இதை பாருன்னு சொன்னோன்னே தான் பார்ப்பார். ஓகே. நீங்களாம் வந்து அந்த மாதிரி வீடியோ போடுறா, இந்த மாதிரி வீடியோ போடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னை வந்து கேட்பாருன்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததே வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான். அப்படி இருக்கும்போது என்ன இருந்தாலும் நான் எந்த மாதிரி கேரக்டர் எப்படி வீடியோ போடுறோன்றது எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியும். ஓகேங்களா? யார் சொல்கிறது எதுவும் அவர் வந்து நம்ப மாட்டார். ஓகே.
அதை தாண்டி அவங்கவுங்க பர்சனல் லைஃப்பில் வந்து எவ்வளோ வந்து விஷயம் இருக்கும். யாரோட லைஃப் பர்சனல் விஷயத்து இது வரையும் நான் வீடியோவிலேருந்து எடுத்து போட்டதும் கிடையாது. சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதும் சரி, ஒரு மாமியார் வீட்டுக்கு போகிறதும் சரி, இதுவரையும் நான் விலாகாக எடுத்து போட்டிருக்கேனான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. இது ஒரு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து வெளியே போகிறாருன்னா 4 பேர் வந்து பார்ப்பாரு. வீடியோ போடுறது நீங்கள் வந்து என்கிட்ட தான் வந்து கமெண்டில் வந்து கேட்கணும். என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் கேட்டாங்க, இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. அவங்க இப்படி தான் வீடியோலாம் பார்த்துட்டு தானே எங்கள் வீட்டுக்காரிட்ட உங்கள் பொண்டாட்டி வந்து அந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தப்பான வீடியோ ஏதாச்சும் போட்டிருந்தா பரவாயில்ல, அவங்க கேட்குறது ரைட்டு. அவங்க ஃபேமிலியுமே இப்போ அவங்க பசங்களாகட்டும் அவங்களாகட்டும் நிறைய விஷயம் வந்து வீட்டில் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம மூக்கு நோய்ச்சி நீ வந்து இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்களோட மைண்ட் செட்டில் என்ன தோணும்? என்னோடய பர்சனல் லைஃப்பில் என்னோட இஷ்டம் நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுமா தோணாதா சொல்லுங்கள். ஓகேங்களா? யாரை பற்றியும் என்னுடைய ஃபேமிலி என்னை சுற்றி இருக்கிறவங்க எங்கள் சொந்தக்காரலையுமே எவ்வளோ பேசியிருக்காங்க. பேசிட்டோம். ஒருத்தர் வந்து நல்லா இருந்தால் வந்து பிடிக்காது. இந்த உலகம் வந்து நல்லா இருந்தாலும் பேசும், வாழ்ந்தாலும் பேசும், தாய்ந்தாலுமே பேசும். பேசுகிறவங்க பேசட்டும். பேசுகிறவங்க வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வச்சு அவங்களும் வந்து நல்ல விதமாக வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு உலகம் வந்து இது. ஓகேங்களா? அதனால் வந்து யாரோட லைஃப் விஷயத்துலையுமே சரி, எங்கள் சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்களே என்னை எவ்வளோ வந்து கேலி பண்ணி வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். பேசுகிறவங்க பேசிட்டோம், வாய் ஒலிக்கிற வரையும் பேசிட்டு போகிறாங்க. என்ன பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நான் பேசவே மாட்டேனே. எங்கேயாச்சும் என்னுடைய நேரடியாக பேசினா தான் வந்து நான் வந்து கேட்குறது. என்னை நான் நேரடியாக பேசினா வந்து நான் வந்து கேட்பேன். என்ன நேரடியாக பேச மறைமுகமாக தானே அவங்க வந்து பயந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் ஏன் வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நான் வந்து வீடியோ போடுறேன், என்னை பற்றி என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க, அதுக்கு எல்லாமே ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். அந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விக்கான பதிலை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றபடி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய அவசியம் வந்து எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இது ஏன் வந்து சொல்கிறேன்னா, 4 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது உங்கள் பொண்டாட்டி வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறா அந்த மாதிரி வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறீங்க? என்கிட்ட பேசுங்க. நான் வீடியோ போடுறேன்னா என்கிட்ட நேரடியாக எல்லாமே வந்து பேசுங்க. அப்படி இல்லை கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட பேச வேண்டிய எந்த அவசியமுமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அப்படி பேசினாலுமே அவர் வந்து என்னை வந்து எதுவுமே வந்து கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் கேட்ட பார்த்தீங்களா? நீங்களுமே இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. எப்படி உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அவங்களுக்காகவும் இந்த வீடியோ எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரோட லைஃப்லேயுமே வந்து எதை பற்றியுமே வந்து யாரை பற்றியும் வந்து நான் இது வரையும் பேசி போட்டதில்லை, போய் கேட்டதில்லை. நீ ஏன் வந்து உன்னோட லைஃப்பில் இவ்வளோ வயசாகிடுச்சு, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுற, நீ ஏன் வந்து இப்படி இருக்க, உன்னோட லைஃப்ல ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வரையுமே போயிட்டு கேட்டதில்லை யாருமே. என்ன பேசுவாங்க, பேசினாலுமே என்னுடைய நேரடியாக வந்து என் ஃபேஸ் பார்த்து யாருமே வந்து எதுவுமே கேட்டது கிடையாது. மறைமுகமாக தானே பேசுகிறாங்க. அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சுப்பேன் நம்மளை பார்த்தா பயமாக தான் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? மறைமுகமாக பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். மறைமுகமாக தானே பேசுகிறாங்க, நேரடியாக பேசல அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சின்னு போயிட்டே இருப்பேன். ஓகே, என்னோடய லைஃப் நான் தான் வந்து வாழ போகிறேன். என்னோடய லைஃப்பில் என்னுடைய பசங்களை என்னோடய ஹஸ்பண்டை எப்படி பார்த்துக்கணுன்றது எனக்கு தெரியும். நானும் மெச்சூர் தான். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. 2 பசங்களும் பெற்று எடுத்துட்டேன். என் லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறன்றது எனக்கு தெரியும். யாரும் வந்து சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள். அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எனக்கும் பேசாதீங்க. யாரோட லைஃப் பற்றியுமே நான் வந்து பேச மாட்டேன். அவங்க இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு ஷூட் பண்ணேன்னா, வீடியோ போடுறது நான், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது சொல்கிறது இருந்தாலும் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்க்குற இடத்துல இல்லை ஃபங்க்ஷன் போகிற இடத்துல என் வீட்டுக்காரிகிட்ட கேட்குற வேலையை வந்து வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். அப்படி இல்லைங்களா இதேமாரி பேசுவீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கலெக்ட் பண்ணி நானே ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் பண்ணி வந்து பேசிடுவேன். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசும்போது உங்களுக்கு தான் வந்து அசிங்கமாக இருக்கும். இதோடு நிறுத்திக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரிகிட்ட என்னை பற்றி கேட்குறதையோ பேசுகிறதையோ சரி. யூடியூப்லன்னா வீடியோ போட்டால் அவ்வளோ ஒரு கேவலமாக சொல்லுங்கள்.
1100 வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வருஷத்தில். நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதாச்சும் ஒரு வீடியோ தப்பாக இருந்தால் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். அதை உங்ககிட்ட தெரிவிக்கணுன்ற எந்த அவசியமும் ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய். யாரும் கஷ்டப்படாதீங்க.